கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பிய பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பிய பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்க ஊர் பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்முடைய தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், நாம் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனத்தின் அடிப்படையிலாக நம்ம பார்ப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது ஒரு சந்தோஷமான ஒரு மாதம். ஆகஸ்ட் 15 என்றாலே நம்முடைய இந்தியா முழுவதும் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்தியா மக்கள் எல்லாருக்கும் அது சந்தோஷமான நாள். ஏனென்று சொன்னால் நம்முடைய இந்தியா 80 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமைப்பட்டிருந்தது. 80 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமையாக இருந்த நம்மளை சுதந்திர போராட்ட வீரர்களால், தியாகிகளால் நம்முடைய தேசம் மீட்கப்பட்டபடினால இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லாரும், நம்ம நாட்டை ஆளுகிறவர்களும் அடிமை முதல் அரசர் வரை கர்த்தரை மகிமைப்படுத்தவும் தேசத்தை நினைச்சு சந்தோஷப்படவுமாக கொண்டாடுகிற தினம்தான் இந்த ஆகஸ்ட் 15ஆவது நாள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. சுதந்திரம் என்றால் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம அடிமைப்பட்டிருந்தோம், ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டிருந்தோம். நம்ம விரும்புகிற இடங்களுக்கு செல்ல முடியாது, நம்ம விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாது. ஆங்கிலேயர்கள் அவ்விதமாக நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் நமது முன்னோர்கள் காந்திஜி, கொடியாத்த குமரன், இப்படிப்பட்டதான பெரிய பெரிய தியாகிகள் எழும்பி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
80 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதான இந்த ஆகஸ்ட் 15 இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதமானாலே நமக்கு சந்தோஷம்தான். ஏனென்று சொன்னால் நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நமது முன்னோர்கள் இரத்தத்தை சிந்தாவிட்டால், தன் ஜீவனை கொடுக்காவிட்டால் இன்று நம்ம இந்தியாவிலே சுதந்திரமாக வாழ முடியாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க இரத்த சிந்தி தேசத்தை மீட்டு கொண்டபடியினால் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். அவ்விதமாக தான் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2020 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். அவர் வந்து நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்திய தேசம் மீட்கப்படுவதற்காக நமது முன்னோர்கள் இந்த உலகத்தை, இந்த தேசத்தை நமக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக அவங்க தங்களுடைய உயிரை தியாகம் பண்ண வண்ணமாக நமது ஆண்டவர் 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். பாவத்திலும் சாபத்திலையும் அடிமைப்பட்டு கிடந்த நம்மளை நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கும்படி அவர் தன்னுடைய இரத்தத்தாலே மீட்டு கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம்னால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுவரைக்கும் இந்த உலகத்துல அப்படி ரத்தம் சிந்தப்படாதது வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தோம். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை இல்லை, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு சமாதானம் கிடையாது. ஆனால் என்று இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரோ, அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு நமக்கு ஒரு சுதந்திரம். என்ன சுதந்திரம்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி இந்த ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. அது என்ன? ஆத்துமா என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் உண்டாக்குறார். ஒரு மனிதனை உண்டாக்கும் போது அவனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 சேர்ந்தது ஒரு மனிதனாக காணப்படுகிறது. இந்த ஆத்துமாவை தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எப்போ பாருங்க, இந்த ஆத்துமா தான் பாவத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கும். எதையாவது செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை காணப்படும். ஆகவே இந்த ஆத்துமாவை மீட்டு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து நம்மளை நீதிமான்களாக மாற்றுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், அப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் சிந்தி நம்மளை நீதிமானாக்கி விட்டது. அது வரைக்கும் நம்ம நீதிமான அல்ல. அவருடைய இரத்தம் என்று நமக்காக சிந்தப்பட்டுச்சோ, இப்போ ஆண்டவர் நமக்கு நம்மளை நீதிமானாக அவர் காண்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆமென், அல்லேலூயா. அவர் விசுவாசிக்க வேண்டிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று சொன்னால், என் ஆண்டவர் எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னை நீதிமானாக ஆக்கியிருக்கிறாரே என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நமது ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தாலே நம்ம மீட்டுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் விசேஷ மாதம் என்று உங்களுக்கு சொன்னேன். எப்படி விசேஷ மாதம்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தா அன்று எல்லார் வீட்லேயும் கொடி பறக்கும், எல்லா அலுவலகங்களிலும் கொடிகள் பறக்கும். பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து கொடிகளை ஏற்றுவார்கள். அந்த கொடி 3 வர்ணம் உண்டு, 3 கலர்களால் ஆனதுதான் இந்த கொடி. அதுதான் நம்ம இந்தியா தேசத்தின் கொடி. இந்த கொடி அவர்கள் பறக்க விடுது. ஏன் என்று சொன்னால், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கொடி 3 கலரில் காணப்படுகிறது. அது முதலாவதான கலர், அது சிவப்பு நிறம். இது எதை காட்டுது? முன்னோர்கள், நம்ம தேசத்தில் தியாகிகள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள்.
அந்த இரத்தத்தை சிந்தியாக்கும் நமக்கு மீட்பை பெற்று கொடுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை பெற்று கொடுத்தார். என்ன மீட்பு? தியாகிகள் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடியதான இந்த தேசத்தை சுதந்திரிக்கக்கூடியதான மீட்பை பெற்று கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ இந்த ஆத்துமா இந்த உலகத்தில் அழியாதபடிக்கு அது பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஆத்தும மீட்பை அவர் பெற்றுக் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொடி 3 வர்ணத்துக்கு இந்த 3 கலர்களால் வர்ணித்திருக்குது. அநேகரை சிந்திக்க வைக்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும். இரத்த சிந்துதல் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை. அவர் இரத்த சிந்தனால தான் நமக்கு பாவ மன்னிப்பே கிடைத்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பிதாக்கள் அவங்க தங்களுடைய இரத்தத்தை சிந்தியதுனால தான் நமக்கு இந்தியா தேசத்தில் ஒரு சுதந்திரம் கிடைச்சது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இதுதான் அந்த சிவப்பு வர்ணத்தை காட்டுகிறது. 2வதாக வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், வெள்ளை நிறம் நீதியை காட்டுகிறது. இரத்தத்தால் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததால அந்த முன்னோர்களை நினைத்து நாம் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய தேசம் தூய்மை இந்தியா என்று அழைக்கப்பட வேண்டும். அதுதான் நமக்காக இரத்த சிந்தி மீட்டு கொடுத்த தியாகிகளுடைய விருப்பமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டும். ஒவ்வொரு இந்தியாவில் வாழ்கிற இந்தியா மக்கள் எல்லாரும் நான் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நான் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு விரோதமான வார்த்தையை பேசக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்ளே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார், இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார். நான் பரிசுத்தராக இருக்குது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் வாசிப்போம் என்றால், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவருடைய கட்டளையே நம்ம காத்து நடந்தால் நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி அந்த மூவர்ண கொடியில அந்த வெள்ளையானதை நம்ம ஒவ்வொரு நிமிடமும் பார்க்கிறோமோ, அதை பார்க்கும் போதெல்லாம் நினைக்க வேண்டும், நான் தூய்மையாக இருக்க வேண்டும், நான் உண்மையாக இருக்க வேண்டும். இயேசுவும் அதைத்தான் விரும்புகிறார். நமது கர்த்தராக இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மளை கழுவுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், நீதிமான்களாக்குகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த வெள்ளை நிறத்தை போல எப்பொழுதும் நம்முடைய இருதயம் வெண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா வெண்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 26ல நம்ம வாசிப்போம் என்றால், கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரராய் தாவீதை சொல்லும்போது, நம்முடைய ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஆத்துமாவை கழுவி பரிசுத்தமாக இருக்கும்போது மரண நேரத்தில் கூட ஆண்டவருக்கு அது அருமையாக இருக்குது என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 116ஆம் சங்கீதம் 15ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 116:15, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதாக காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா மனுஷருக்கும் மரணம்னு ஒன்று வரும். எந்த மனுஷனும் மரணம் இல்லாமல்
இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஆகவே எல்லா மனுஷனுடைய மரணமும் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்க வேண்டுமானால் நீ தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் இந்த நம்முடைய தேசிய கொடி நமக்கு விவரித்து காட்டுகிறது. நீ தூய்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த கொடியில் ஒரு வர்ணம் தீட்டப்பட்டிருக்குது, அதுதான் பச்சை நிறம். பச்சை ஒரு செழிப்பான வாழ்க்கையை காட்டுகிறது, ஒரு பசுமையானதை காட்டுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்தியாவில் இருக்கிற மக்கள் எப்பொழுதும் செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். பச்சை நிறம் ஒரு செழிப்பு, ஒரு பசுமையை காட்டுகிறது. அவர்களுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, அவர்களுக்குள்ள எப்பொழுதும் செழிப்பு காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க தூய்மையாக அந்த வெள்ளை நிறத்தை போல தூய்மையாக வாழ்வார்களானால் அவருடைய வாழ்க்கை செழிக்கும், அவர்கள் செழிப்பாக வாழ முடியும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை பார்த்து அவன் செழிப்புள்ளவனாக இருப்பானா. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது எழுதும்போது 92ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில், நீதிமான் பனையை போல செழித்து, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான், லீபனோன்ல கேதுருவை போல வளருவான் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நீதிமான பனைக்கு ஒப்பிடுகிறார். பனைமரம் எப்படி செழிக்கிறது? பனைமரம் எப்படி இருக்கிறதா? அது நேர்மையான, ஒரு நாள் பனைமரத்தில் ஒரு கிளையை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அது நேர்மையாக இருக்கும். அவ்விதமாக ஒரு மனுஷனை தாவீது வர்ணித்தும் போது சொல்லுகிறார், ஒரு மனுஷன் அவன் நீதிமானாக இருப்பானான், அவன் பனையை போல நேர்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அந்த நேர்மையான மனுஷன்தான் செழிப்பாக வாழ முடியும். அதைத்தான் இந்த மூவர்ண கொடியில் நம்ம பார்க்குறோம். பச்சை நிறம், அந்த பச்சை நிறம் செழிப்பான வாழ்க்கையை காட்டுகிறது. யார் செழிக்க முடியும்? நீதிமொழிகள் 28:25 நம்ம வாசிப்போம் என்றால், பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அந்த பச்சை நிறத்தை போல, நம்முடைய தேசிய கொடியில் உள்ள அந்த பச்சை செழிப்பை போல நீ வாழ வேண்டுமானா நீ வெண்மையை முதலாவது கடைப்பிடிக்க வேண்டும். அந்த தேசிய கொடியில் இருக்க அந்த வெண்மையான வாழ்க்கை உன வாழ்க்கையில இருக்குமானால் நீ செழிப்பாக பச்சை நிறமாக நீ வாழ முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தர், தேசிய கொடியை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்களேன். 3 வர்ணம் அதில் உண்டு. சிவப்பு, வெள்ளை, பச்சை. இந்த 3 நிறத்தால் ஆனதுதான் அந்த தேசிய கொடி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேசிய கொடியை நல்லா நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய கொடி நடுவில் ஒரு அசோக சக்கரம் அதில் காணப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதன் மைய பகுதியில் அந்த அசோக சக்கரம் என்ற ஒரு ரவுண்டாக இருக்கும். அதில் 24 ஆரங்கள் இருக்கும். அது உள்ளே இருக்கதான அந்த கோடுகளை நீங்கள் எண்ணுவீர்களானால் அது 24 இருக்கும். இது எதை காட்டுகிறது? அந்த 24, இது எப்படி? இதை ஏன் 25 கோடு வைத்திருக்கலாம், அல்லது 30 கோடு வச்சிருக்கலாம், அல்லது 40 கோடு வைத்திருக்கலாம். ஏன் 24 கோடு மட்டும் அதற்குள்ளே இருக்கிறது? இது ஞான அர்த்தமானது. இது யாருக்கும் புலப்படாத ஒன்று. கர்த்தர் ஆண்டவரே அது அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து அந்த அசோக சக்கரத்துக்குள்ள 24 ஆரங்களை வரைந்திருக்கிறார்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எதை காட்டுது என்று சொன்னா, வேதத்தின் அடிப்படையாக நீங்கள் பார்ப்பீர்கள்டா, வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எதை காட்டுது என்று சொன்னா, நமது ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மளை வேறு பிரிக்கிறார். முதலாவது அவர் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நாம பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது 12 அப்போஸ்தலர்கள், புதிய ஏற்பாடுல வரும்போது 12 சீசர்கள். இந்த 12 சேர்ந்து 24 பேரும், இந்த 24 மூப்பர்களும் தேவனோடு பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்து தேவனை அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி
நமது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குவதற்காக போராடிய காந்தியடியாரே கோட்சே என்பவர் தான் 1948 ஜனவரி 30ஆம் நாள் சுட்டு கொன்றார். பாருங்க, நம்முடைய நாட்டுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. மகாத்மா காந்தியை போல, கொடிகாத்த குமாரனை போல நமது நாட்டுக்காக நம்முடைய இரத்த சிந்தி அவர் எப்படி நமது நாட்டை பாதுகாத்தார்களோ அவ்விதமாக நமது ஆண்டவர் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த உலகத்தில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நமது தேவனுடைய ராஜ்யத்தில் போய் இருப்பதற்கு நாம் சுதந்திரவாளிகளாக காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை கொண்டவர்கள் யூத மதத்தர் தான், யூத ஜனங்கள் சிலுவையிலே அறிந்து அவரை கொன்றார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகாத்மா காந்தி மரித்தவுடனே பிரதமராக இருந்தார். நேருஜி அவர்கள் சொல்கிறார்கள், நண்பர்களே, நம் வாழ்க்கையில் இருந்த ஒளி அகன்று போய்விட்டது, எங்கும் இருள் சூழ்ந்தது என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்த உடனே கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43-44 வாசிப்போம் என்றால், அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் ஜீவனை விடும்போது சூரியன் இருளடைஞ்சி இருளா கண்டது. அதைத்தான் நமது நேருஜி சொல்லுகிறார். மகாத்மா காந்தி இறந்த உடனே அவர் தளதளத்த அந்த வார்த்தை பேச முடியாதவராக அவர் சொல்கிற வார்த்தை, நண்பர்களே என்று சொல்லி, நம் வாழ்க்கையில் இருந்த ஒளி அகன்று விட்டது, எங்கும் இருள் சூழ்ந்தது என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவ்விதமாக அவர் ஜீவன் விடும்போது இருள் தேசமெங்கும் உலகமெங்கும் இருள் உண்டாகினது. ஆகவே பரிசுத்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்வார்களானா, ஒரு நீதிமான்களாக இருப்போம் என்றால் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக ஒரு நாள் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி மகாத்மா காந்தி பரிசுத்த பிள்ளைகள் நம்முடைய முன்னோர்கள் தன் ஜீவனை கொடுத்து தேசத்தை மீட்டார்களோ அவ்விதமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக்கொண்டார். எப்பொழுதும் அவரை துதிக்கணும், எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஆகஸ்ட் 15 நாள் மாத்திரம் சுதந்திர தினம், குடியரசு தினம் என்று சொல்லி அதை கொண்டாடபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக முன்னோர்கள் ஜீவனை கொடுத்தார்கள் என்று சொல்லி நினைத்து தேசத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். பரலோகத்தின் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். நமது முன்னோர்கள் மகாத்மா காந்தி முதல் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்களோ அவ்விதமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பரலோக ராஜ்யம் போவதற்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் எப்பொழுதும் நம்மளோடு இருந்து நம்மளை காக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இயேசப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளையிலேயா ஆண்டவரே எங்களுடைய இந்தியா தேசத்தை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். எங்களுடைய இந்தியா தேசத்தில் ஆண்டவரே அநேகருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குதப்பா, அநேகருடைய ரத்தத்தை அந்த பூமி குடிச்சிருக்குது ஆண்டவரே. இயேசப்பா, அந்த ரத்தத்தின் கிரயமாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை மீட்டு கொடுத்தீங்கப்பா, எங்களுடைய தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக்கி கொடுத்தீங்க. உமக்கு நன்றியப்பா. முன்னோர்கள் ஆண்டவரே தங்களுடைய ரத்தத்தினால் எங்கள் தேசத்தை மீட்டு கொடுத்த வண்ணமாக என் அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்களப்பா. 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷ அவதாரம் எடுத்து பிறந்து வந்த இயேசுவானவர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படணும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம்,
நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பிய பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பிய பார்க்க மாட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788188982 மற்றும் 9842050930.